Hello guys and வணக்கம் இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபர்வேஷ் முகமது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து டெக் வீடியோஸையும் மிஸ் பண்ண பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் மொபைல் ஒரு ஹேக்கரால் ஹேக் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒரு 5 அறிகுறி, அதாவது ஒரு 5 சிம்டம்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க கேசி நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 5 சிம்டம்ஸுமே உங்கள் மொபைலில் நார்மலாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஹேக்கரால் ஹேக் பண்ணப்பட்டு வரக்கூடிய சிம்டம்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் மொபைல் ஹேக் பண்ணப்பட்டதுக்கான முதல் சிம்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக உங்கள் பேட்டரி ட்ரெயின் ஆகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். ஸோ இதுதான் முதல் சிம்டம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இது நார்மலாகவும் சில மொபைலில் நடக்கும், ஹேக் பண்ணப்பட்டும் சில மொபைலில் நடக்கும். ஸோ நார்மலாக இயல்பாக எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கி 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு அப்படி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த பேட்டரியோட தன்மை கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது இயல்பு அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். பட் ஹேக் பண்ணப்பட்டு ஒரு மொபைல் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மொபைல் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் மாதம் தான் ஆகுது. ஸோ அப்படி சொல்கிறப்ப உங்களுடைய பேட்டரி லைஃப் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். பட் திடீர்னு ஒரு செகண்டில் டக்குன்னு அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ இதுதான் ஹேக் பண்ணப்பட்டதுக்கான ஒரு சிம்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு க்ரோம்லேயோ ஏதாச்சும் ஒரு இதில் ஆப் ஏற்றுறப்ப அதோடு சேர்ந்து ஸ்பைவேரும் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், டேட்டா, அதுக்கப்புறமேட்டு உங்கள் கேமரா ஆக்சஸ் எல்லாத்தையுமே அவைலபிளாக வச்சு அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால பேக்ரவுண்ட்லேயே அந்த ஸ்பைவேர் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பேட்ரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். ஸோ இதனால தான் இதை நான் முதல் சிம்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 2வது ஹேக் ஆனதுக்கான சிம்டம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகிறது இயல்பு, பட் ஹேக் ஆகியும் நடக்கும். பட் நான் சொல்கிறது அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மொபைலில் எந்த விதமான யூசேஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பேக்ரவுண்டில் எந்த விதமான ஆப்ஸும் ரன் ஆகிருக்காது. ஸோ எந்த விதமான ஒர்க்குமே இல்லாமல் உங்கள் மொபைல் சம்மந்தமே இல்லாமல் ஹீட் ஆகும். ஸோ இதை தான் நான் சிம்டம் நம்பர் 2 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்பைவேர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்பைவேர் உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணுறப்ப உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ ஸ்லோவாக ரன் ஆகிறதோட அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ப்ராசஸர் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை தான் நான் சிம்டம் நம்பர் 2 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 3வது சிம்டம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் தேவையே இல்லாத, சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ தேவையே இல்லாத ஆப்னால் என்ன ப்ரோ, நாங்கள் யூஸ் பண்ணாத ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் அதுவே தானாக டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி உங்களுடைய மொபைலில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நேமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆப் தான் ஒரு ஸ்பைவேராக உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஹேக்கர் அந்த ஆப்பை தான் உங்களுடைய மொபைலில் உள்ள டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவன் இதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பை தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 4வது ஹேக் ஆனதுக்கான சிம்டம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்தா அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அது வேலையை பார்த்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணவோ சுவிச் ஆஃப் பண்ணவோ சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் அதுவே தானாக ரீஸ்டார்ட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கும். ஸோ இதை தான் ஆன்டி வைரஸ் ஆர் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டி வைரஸ் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா ஹேக்கருக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஸோ ஹேக்கருக்கு இந்த ஆன்டி வைரஸுங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன்னே சொல்லலாம். ஸோ இந்த பவர்ஃபுல் வெப்பனை வச்சுக்கிட்டு உங்கள் மொபைலில் எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கூட அந்த ஹேக்கர் பார்க்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்செக்யூரான வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரான வெப்சைட்டை யூஸ் பண்ண பழகுங்க.
ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய லாஸ்ட்டு 5வது சிம்டம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஃபோன் பேசுகிறப்ப சம்மந்தமே இல்லாமல் நாய்ஸும் எக்கோஸும் வரும். இது எல்லாருமே வர்றது தானே ப்ரோ, நெட்வொர்க் இல்லைன்னா அப்படி தான் வரும் நாய்ஸும் எக்கோவும் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய லொக்கேஷனில் அந்த மாதிரி ஒரு நாய்ஸோ எக்கோவோ வந்திருக்காது. இப்போ தான் புதுசாக இருந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஆப்போ ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டரோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெப்சைட்டில் ஒரு இன்செக்யூர் வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒருத்தவருக்கு கால் பண்ணி பேசுகிறப்ப அந்த மாதிரி ஒரு நாய்ஸோ எக்கோவோ வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஹேக் ஆனதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஃபர்வேஷ். பை கைஸ்.